கண்டிப்பாக மோடிஜி அவர்கள் விடமாட்டாங்க. சரியா, யோகி ஆதித்யநாத் விடமாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 5000 கோடி வந்து மோசடி வந்து நடந்திருக்கும் அப்படின்னு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. பேர்ல வந்து அரெஸ்ட் பண்ணல, இவங்க அரெஸ்ட் பண்ணல. நான் வந்து ராஜினாமா பண்ண பொறுப்பேற்றுட்டு இதுக்கு வந்து நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன். இந்த 8 பேர் சொல்லியிருக்கு இல்லையா, இந்த 8 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த குற்றத்தை வந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ராமர் அயோத்தியில் இருக்கிற ராமர் கோயிலை பத்தி பேச போறோம். அங்க நடந்து இருக்கிற சர்ச்சைகள், அங்க நடந்து இருக்கிற முறைகேடுகள், மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இந்த விஷயத்தை தான் வந்து பேச போறோம். ஒரு பக்கம் நம்மளுடைய நரேந்திர மோடி திறந்து வைத்த கோயில் என்றனால வந்து ஒரு பக்கம் அவர் வந்து ரியாக்ஷன் பண்றாரு, யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து ரியாக்ஷன் பண்றாங்க, எதிர்கட்சிகள் வந்து குரல் கொடுக்குறாங்க, எதிர்கட்சிகள் வந்து வன்மையா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா வந்து பேசப்படும். இந்த வீடியோ வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு எதுக்கடா இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா பட் இருந்தாலும் இது பேசி ஆகணுங்க. ஏன்னா வந்து உண்மையை வந்து வெளிக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி நடந்திருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் பேச போறோம். கண்டிப்பா வந்து ஜிஎம் தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க வந்து ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராமர் கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தான் காணப்படும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டங்களும் சரி, இப்ப இருந்தாலும் சரி, ராமர் கோயில் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து, எல்லா நாட்டுல இருந்து அவர் வந்து தரிசிக்கணும், அந்த கோயிலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருப்பாங்க. அதுல இன்க்ளூடிங் நானும் நிறைய முறை வந்து கோயிலுக்கு போயிருக்கிறேன். இப்போ வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சவொடனே, அடடா நாம இப்போ அந்த கோயிலை பார்க்கும்போது இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, இவ்வளவு வந்து பாதுகாப்பு பண்றாங்க, இந்த இடத்துல வந்து இப்படிலாம் முறைகள் நடந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் நடந்திருக்குதுங்க. என்னன்னா, ஸ்ரீ ராம ஜென்மா அந்த அறக்கட்டளை இருக்கு இல்லையா, இந்த அறக்கட்டளை மூலயமா வந்து முறைகேடு நடந்திருக்கு. இந்த அறக்கட்டையில வந்து நிர்வாகிக்கிறவங்க வந்து சரியான முறையில வந்து நிர்வகிக்கல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் நிர்வகிச்சா இது வந்து முறைகேடு வந்து நடந்திருக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீடியால வந்து பேசுறாங்க, நிறைய சோசியல் மீடியால பேசுறாங்க. பல கோடி ரூபாய் வந்து மோசம் நடந்திருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுனாங்க. இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கோயிலோட சர்ச்சை வந்து நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த அயோத்தியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 கோடி வந்து இதுல வந்து முறைகேடு நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் வந்து குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு. என்னன்னா, இதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து இத்தனை லட்சம் போயிருந்தா இது வரைக்கும் ஓபன் பண்ண வந்து எத்தனை லட்சம் போயிருக்கும், எத்தனை கோடி ஆயிருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து கிட்டத்தட்ட வந்து 5000 கோடி வந்து மோசடி வந்து நடந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல வராங்க. என்ன மோசடி, எப்படி மோசடி அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா ஒன்னொன்னு பேச போல, என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடி ஒரு ஃபார்ம் பண்றாரு. இந்த எஸ்ஐடி ஃபார்ம்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழு அமைச்சு அதுல வந்து அந்த குழுவுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆய்வு செஞ்சதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறைகேடு நடக்கிற இடத்துல வந்து கண்காணிப்பு கேமரா சிசிடிவி வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல வந்து நீ வந்து நின்னீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க வந்து பணத்தை வந்து கையாளலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுட்டு அந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த முதல் கட்ட விசாரணை வந்து இருக்குது. 8 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயின் விஷயமே. அது 8 பேரும் உள்ளுக்குள்ள வேலை செய்யறாங்க. அது என்ன வேலை செய்யறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசலாம். இந்த 8 பேரை வந்து பார்த்தோன்னா கைது பண்ணிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இந்த 8 பேரை பார்த்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஆடம்பரமான மிகப்பெரிய காரு, லக்ஸரியான காரு, அது லக்ஸரியான பிளாட்டு, அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட், வீடு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து திடீர்னு வந்து வளர்றாங்க. இப்போ வந்து ஒரு கோயில்ல வந்து வேலை செய்யறாங்க, ஒரு அறக்கட்டளை கீழே வேலை செய்யறாங்க, ஒரு நிர்வாகத்துல வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம், ஏன்னா அங்க இருக்கிற சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் வந்து வறுமையில் தான் இருக்கு அந்த இது. அதனால வந்து 15,000 இருந்து 13,000 வரைக்கும் தான் சேலரி கொடுக்குறாங்க ஒருத்தர். அப்போ வந்து நீ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? 1.5 லட்சம் தான் வந்து சம்பாதிக்க முடியும். ஆனா பட் வந்து நீ என்ன நினைக்கிற, பல கோடிக்கு வந்து சொத்து வாங்குற, பல கோடிக்கு நிலம் வாங்குற, பல கோடிக்கு வீடு கட்ட ஆரம்பிக்கிற, மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான லக்ஸரியான கார்ல வர அப்படிங்கும் போது எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகம் வந்து வரும். ஆனா பட் வந்து சந்தேகம் வந்தாலும் அவங்க வந்து கண்டுக்காம தான் இருந்தாங்க. ஆனா பட் வந்து இந்த முறைகேடு எப்படி நடந்திருக்கு, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா இப்ப வந்து எஸ்ஐடி சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வேலை செய்யற ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த பாத்ரூம் கிளீன் பண்றதுலாம் தனி டீம் தான் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கிளீன் பண்றது போகும்போது திடீர்னு ஒரு பேக் வந்து தென்படுது. அடிக்கடிக்கு அந்த பேக் இருக்குது, போகுது, திரும்ப அடுத்த நாள் திரும்ப அங்கேயே இருக்குது, மறுபடியும்
ஒரு சாயந்தர டைம்ல இருக்கிறதுல அடுத்த ஒரு நாள் விட்டு கிடைக்குது அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல என்னத்த அந்த ஷெல்ஃப்ல அந்த பேக்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த யோசிச்சுட்டு கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணும்போது பார்த்தா கட்டுக்கட்டா வந்து பணம் இருக்கு. பணம் வந்து கட்டுக்கட்டா இருக்கிறது வந்து பாத்ரூம்ல வந்து இருக்கும்போது இதுக்கு நெருக்கமான இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பணம் வந்து என்றாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறனால வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை வருது. அவங்க வந்து வழக்கு வந்து பதிவு பண்றாங்க. வழக்கு வந்து பதிவு பண்ணி எஸ்ஐடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா இருக்கிற குற்றவாளி வந்து உள்ளாந்து தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து தேவஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய பேர் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. எப்படின்னா வச்சுக்கலாம். அவங்களோட வந்து மனசு திருப்திக்கு ஆகட்டும், அவங்க செயல்படங்களாகட்டும், ஒரு செயல் வந்து நினைச்சிருப்பாங்க. இது வந்து நிறைவேறிச்சு, நான் செயல்பட்டேன், இதை நான் வெற்றி பெற்றேன், இதெல்லாம் பண்ணணும். இது வந்து 4 பேருக்கு உதவணும் ஒரு மனநிலையில வந்து என்ன பண்றாங்கன்னா, கோயில் சார்பில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோனா இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க காணிக்கை வந்து செலுத்துவாங்க. அந்த காணிக்கையில வந்து முறைகேடு வந்து நடந்திருக்குதுங்க. திருட்டு வேலை செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமா வந்து இந்த ராம ஜென்ம இது இருக்கு இல்லையா? அந்த அறக்கட்டளை இருக்கு இல்லையா? அதுல வந்து நிர்வாகிகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. நிர்வாகிகளுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்றது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஆனா வந்து இந்த நிர்வாகிகளுக்கு பேர்ல வந்து வந்து அரெஸ்ட் பண்ணல, இவங்க அரெஸ்ட் பண்ணல. ஆனா வந்து ராஜினாமா பண்ண பொறுப்பேற்றுட்டு இதுக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனா விசாரணை இவங்க மேல நடக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க சொல்ல வரணும். இதுல வந்து இந்த 8 பேர் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த 8 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அந்த குற்றத்தை வந்து செஞ்சிருக்காங்க. அந்த வந்து கையால வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் வந்து பேசும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லக்ஸரியான லைஃப் வந்து வாழும்போது இவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகளை வந்திருக்குது. இதுல இவங்களுக்குள்ளே வந்து தீர்த்ததாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்ப பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நியூஸ் சேனல் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த 8 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. ஒரு கோயிலுக்கு எதுக்கு போறோம்? மன நிம்மதிக்கு போறோம். சரியா? அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஒரு இது வந்து காணிக்கை வந்து செலுத்திட்டு வராங்க. ஆனா வந்து பொதுமக்களோட காசு கோயிலோட இதுக்கு சேரும், ட்ரஸ்ட்டுக்கு சேரும், கோயிலோட நிர்வாகத்துக்கு சேரும், கோயில் பணிகளை வந்து மேம்படுத்தலாம், இல்ல கோயில் மூலமா 4 பேருக்கு வந்து உதவி செய்யலாம். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நிறைய பேர் வந்து காணிக்கை செலுத்துறோம். ஆனா வந்து அங்க நடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இதுல வந்து என்னென்ன யார் என்ன பண்றாங்க, என்ன பணி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராமசங்கர் யாதவ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா காணிக்கை பெட்டி வந்து கண்காணிக்கிறவங்க. அதுக்கப்புறம் பணம் என்றவங்க, அதுக்கப்புறம் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க இல்லையா? பணம் என்று பார்க்கறதுக்கு சூப்பர்வைசர்ஸ், பணம் கொண்டு வந்து எண்ணுதல். இப்போ வந்து பொட்டியேட்டு வந்துட்டு எண்ணுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க. அதுக்கப்புறம் பணம் என்றவங்களே பணம் என்றவங்களே கிட்டத்தட்ட 3 பேரு, பணம் வந்து கொண்டு வந்து என்றவங்க ஒரு பேரு, கணினி வந்து பெட்டி வந்து இந்த காணிக்கை பெட்டியை வந்து கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து செஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில ஃபுட்டேஜ் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து 800 கேமரா இந்த கோயிலை சுற்றி இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 800 கேமரா வந்து கண்காணிச்சுட்டு இருக்குது. 800 கேமரா மீறி இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தான் அது வந்து தெரிய வருது. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் வந்து அவங்க நேரடியாக வீட்டில் வந்து இப்போ வந்து எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்டு, லக்ஸரியான காரு, வீடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது வச்சு வந்து தெரிய வருது. அதுவும் இல்லாமல் கூட்டு சதிக்கு வந்து துணையாக இருந்திருக்காங்க, அலட்சியமாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து கோயில் நிர்வாகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள். இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ராணுவம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து தனியார் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இத்தனை டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் மீறி அவங்க இந்த விஷயம் வந்து எப்படி வந்து வெளியே போகலாம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு நேக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பொலிட்டிஷியன், நிறைய மக்கள், பொதுமக்கள் என்னப்பா ஒரு கோயில் பணத்தை திருடி அப்படியே செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து மனசு வந்திருக்கும். நாம் வந்து கோயிலுக்கு போறதே வந்து ஒரு மன நிம்மதிக்கு, ஒரு திருப்திக்கு போறோம். அந்த இடத்துல போன இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த கோயிலை பத்தி புகழ் வந்து கெடுக்கிற விதத்துல வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க. நாங்களாம் வந்து சாமியை போய் தரிசனம் பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி, மன திருப்தி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி கிடைக்கும். இந்த மாதிரி புகழ்பெற்ற ராமர் கோவிலில் வந்து இங்கேருந்து பல நாள் கடந்து நைட்டு பகல்லாம் கடந்து அந்த அளவுக்கு போய் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அங்க இருக்கிற ஆட்கள் வந்து இது வந்து முறைகேடு செய்தது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரியமா இருக்குது. இவ்வளோ கண்டிப்பா சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்தே ஆகணும். சரியா? அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கோயில் நடக்குதுங்க. பெரிய பெரிய கோயில்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அது வந்து
என்னன்னா அலட்சியம் தான் வந்து மெயின் விஷயங்க என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றது சொல்லுங்க. அந்த ராமர் கோயிலை செஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், தண்டிக்கப்படணும். அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, என்னென்ன இது இருக்கு அவங்க பேர்ல இருக்கோ எல்லாமே முடக்கி, இதை வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா அது கோயில் நிர்வாகத்துக்கு வந்து ஒப்படைச்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாத அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எனக்கு கருத்து. கண்டிப்பா மோடிஜி அவங்க விடமாட்டாங்க. சரியா? யோகி ஆதித்யநாத் விடமாட்டாரு. அவ்வளவு ரியாக்ட் பண்றாருன்னா கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனை வந்து பயங்கரமா ஆக போகுது அப்படின்றது என்னோட